நம்ம எல்லாருக்கும் இன்னொரு வாழ்க்கை இருக்குது, அதை யாரும் மறுக்க முடியாது. நமக்கு சொர்க்க வாழ்க்கை வேணுமா நரக வாழ்க்கை வேணும் யாரை கேட்டாலும் சொர்க்க வாழ்க்கை வேணும்னு சொல்லுவோம். அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்க்கை இருக்கு அர்த்தம். அப்படியே சொர்க்க வாழ்க்கை அடையிறதுல இந்த உலகம் நன்மை இல்லை சம்பாதிக்கணும், புனித சம்பாதிக்கணும். புண்ணியங்களும் நன்மைகளும் வழிபாடு தலங்கள் இல்லை, புண்ணிய ஸ்தலங்கள் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு புண்ணிய ஸ்தலங்களும் வழிபாடு அளிக்கப்பட்டிருக்கு. எதெல்லாம் புண்ணிய ஸ்தலம் வழிபாடு தான் சொல்லிட்டு இருக்கிறோமோ, ஒரு வெள்ளம் வந்து சொன்னால் அத்தனையும் மூழ்கிறது அப்படின்னு சொன்னால் அது பாதுகாக்கப்பட்டிருக்கும். அது என்னுடைய இல்லாமல் புண்ணிய ஸ்தலம் சொன்னால் அது பாதுகாக்கப்பட்டிருக்கும். அது எந்த மாதிரி இருந்தாலும் சரி. நம்ம எத்தனையோ செய்தியை பார்க்குறோம். இப்போ தமிழ்நாடு இருந்தாலும் சரி, கேரளா இருந்தாலும் சரி, கண்ணுக்கு கூட நல்ல காட்சியை காமிக்கிறோம். எத்தனை புண்ணிய ஸ்தலங்கள், எத்தனை வழிபாடு தலங்கள் அளிக்கப்பட்டிருக்கு. அது கோவிலாட்டும், மசூலாட்டும், சர்ச்சாகட்டும். அப்படின்னு சொன்னால் அங்கே புண்ணியங்கள் இருக்குது, நன்மைகள் கிடையாது. நன்மைகள் எல்லாம் நம்மளுடைய குணத்தில் இருக்கு, உள்ளத்தில் இருக்கு. புண்ணியங்கள் நல்ல குணங்கள் இருக்குது, அந்த குணங்கள் நம்ம இரண்டு கேட்கல. இங்கே குணத்தை தவற விட்டுட்டு இதை சம்பாதிச்ச பொருளை கொண்டு நான் புண்ணியம் தேடி போறேன்னு சொன்னான், அங்கே புண்ணியமே கிடையாதுங்கிறத இன்னும் புரிஞ்சுக்கணும். அதில் புண்ணியங்கிறது கிழக்கிலையும் மேற்கு இருக்கிறது கண்டிப்பாக இல்லை. 2:177. அதனால புண்ணியங்கள் நன்மைகள் சடங்குல கிடையாது, வாழ்தல் இருக்கு, வாழ்க்கையில் இருக்கு, குணங்கள் இருக்கு. நன்மை என்பது உங்கள் முகங்களை கிழக்கிலோ மேற்கிலோ திருப்பிக் கொள்வதில்லை. பெரும்பாலும் ஒவ்வொரு மத கூட்டத்தாலும் ஒவ்வொரு பக்கம் திசை திருப்பி இது நண்பர்கள் சொல்லியிருப்பாங்க. ஒரு பக்கம் கிழக்கு அனுப்புவாங்க, ஒரு பக்கம் மேற்கு அனுப்புவாங்க, வடக்கு தமிழ் அனுப்புவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு திசையை வச்சு போக வேண்டிய உள்ளத்தை தவற விட்டோம். இறைவன் தெளிவுபடுத்துறான். ஆனால் நன்மை என்பது, புண்ணியம் என்பது அல்லாஹ்வின் மீது, படைச்சவன் மீது. அல்லாஹ்ங்கிறது படைச்சவன் ஒருத்தன், பார்க்க முடியாத மகாசக்தி, கற்பனைக்கு அப்பாட்ட மகாசக்தி. அந்த ஒரு சக்தி பேர் அல்லாஹ். அது இறைவன் சொல்லுங்க, கடவுள் சொல்லுங்க, தெய்வம் சொல்லுங்க, இறைவன் படைச்சவன் சொல்லுங்க, எந்த தப்பு கிடையாது. ஆனால் மனசாட்சி அறிவு படைச்ச சக்தி ஒன்று இருக்குது, அந்த சக்தி பேர் அல்லாஹ். அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாளின் மீதும் ஒவ்வொருத்தருக்கும் கேள்வி கணக்கு இருக்குது. நம்ம எல்லாருக்கும் அந்த பயத்தோட வானவர்கள் மீதும் வேதங்கள் மீதும் நபிமார்கள் மீதும் உறுதியாக நம்பிக்கொள்ளுதல். பொருளை இறைவன் மேலுள்ள நேசத்தின் காரணமாக பொருளை பற்றி ஆரம்பித்தோம். பொருளை வந்து நம்ம அபகரிக்கிறதும், அதை சேர்த்து வைக்கிறதும், அதை கொண்டு வீணகம் பண்ணுறதும், கஞ்சம் பண்ணுறதும், நன்மைக்கு செலவு பண்ணல.